1975 ஜூலை 4 திரு சந்திரன் திருமதி குமுதம் பெற்றோர்களுக்கு அறந்தாங்கியில் பிறந்தார். இவர் கருத்து சொல்வதில் கர்ணன், விவாதம் செய்வதில் வித்தகன், வாசிப்பு உலகின் வள்ளுவன், உடையையே தன் அடைமொழியாக கொண்ட மாபெரும் கலைஞர். தன்னுடைய தமிழ்மொழி நடைக்காகவும் தனி பாங்கிற்காகவும் இவர் இன்றைய சூழலில் தவிர்க்க முடியாத சித்தாந்தத்தை விதைத்து வருகிறார். எழுத்தாளராய் எவரெஸ்டை தொட்ட மாபெரும் கலைஞன். இவரின் இதழ்களிலிருந்து மத்தாய்ப்பாய் மலரும் தமிழ் சொற்கள், இவரின் தெருவெல்லாம் தேவதைகளாகட்டும், பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்று சொல்லி அதை வாங்கி படிக்க வைத்த துணிச்சலாகட்டும், நேர் நேர் தேமா என்ற அழகிய படைப்புகளில் விருந்தோம்பல் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் மனிதர் இவர். சமூக வலைத்தளங்களில் இன்றளவும் ஹாட் டாபிக்காக விளங்கிக் கொண்டிருக்கும் நீயா நானாவின் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை ஆதரிப்போர் எதிர்ப்போரை எதிரெதிரே அமர்த்தி கொண்டு சமூகத்தில் நடக்கும் சின்ன சின்ன அதிர்வுகளை கூட அலசி ஆராய்ந்து இந்நிகழ்ச்சியின் மூலம் உலகில் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் உள்ளங்களிலும் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிட்ட புதுமையின் மைந்தன் மட்டுமல்ல, புதுமையின் பொக்கிஷம் இவர். இவர் மக்களுக்காக மட்டுமல்ல, மாணவர்களின் தொடர்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல கல்வி நிறுவனங்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கோபிநாத் அவர்கள் டாக் ஷோ அகாடமி ஆஃப் கம்யூனிகேஷனை தொடங்கியுள்ளார். மேலும் இவர் இந்தியா டுடே பத்திரிகையின் இந்தியாவின் இளம் சாதனையாளர் விருது 2006ஆம் ஆண்டும், ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அமைப்பு மூலம் சிறந்த இளம் இந்தியர் விருது 2008 பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமைக்குரிய திரு கோபிநாத் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறது நம் கிரீன் பார்க் கல்வி நிறுவனம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அடுத்து கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ டோன்ட் வரி, நான் கொஞ்சம் 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் எடுத்துப்பேன். பட் கொஞ்சம் ஏதாவது இன்புட் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். ரைட், யாரெல்லாம் 11th ஸ்டாண்டர்டு? அப்பா இந்த மெஜாரிட்டி 11th தானா? 9th? ஸோ இந்த 2 கேட்டகரி. அடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனா? அடுத்த டாக்டர்ஸா? உங்கள் ஸ்கூல் பேரே டாக்டர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் 6th to 8th? வெரி குட், ஓகே. ஏன்னா யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் பிரித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களோடு பேசுவதற்கான. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் நான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக அப்போ பசங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடிஞ்சுது. யார்கிட்டையாவது ஏதாவது தலைப்பு இருக்கா? இஃப் யூ வாண்ட் டு சஜஸ்ட் சம்திங் தட் யூ கேன் கோ. ஐ வில் கிவ் யூ 5 minutes ஆஃப் மை டைம் டு யூ பீப்புள் டு சஜஸ்ட் மீ சம் டைட்டில். ஓகே, டு யூ வாண்ட் டு சஜஸ்ட் சம்திங்? நான்லாம் ஸ்கூலில் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சிருந்தப்போ சில சிறப்பு பேச்சாளர்கள்லாம் வருவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் நாங்கள் நைட்டு போய் ஹாஸ்டலில் பேசிகிட்டு இருப்போம். அவருடைய நண்பர் சகாதேவனும் அவரும் பேசிக்கிட்ட மாதிரி நாங்கள் என்னடா பேசினார், நல்லா இருந்துச்சு ஆனால் என்னன்னே தெரியல அப்படின்னு பேசிப்போம். ஏன்னா அவர் நல்ல விஷயம் தான் பேசியிருப்பார், பட் நமக்கு ரெலவெண்ட்டாக அது கனெக்ட் ஆகாமல் சில நேரத்தில் போயிடும். அதனால் இஃப் யூ வாண்ட் டு சஜஸ்ட் சம்திங், உங்கள் மனதில் ஒன்று இருக்கலாம், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தால், இட்ஸ் அன் ஆடிட்டோரியம், அதனால் மைக்கெலாம் தேவையில்லை. எந்திரிச்சு யூ கேன் கிவ் த டாபிக் ஸோ தட் ஐ கேன் ரைட் இட் ஹியர். முடிஞ்சால் இங்கே பேசுகிற இல்லாட்டி நீயா நல்லா ஒரு டாப்பிக்கை எடுத்துடலாம். எப்படி? எஸ், எனிபடி? ஓகே, பிளான் போடுறீங்க ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல சொதப்பிடுது. சூப்பர், கவலைப்படாதம்மா, எனக்கு அப்படி தான். பட் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸ்டேஜ் ஃபியரே வராதா? யார் சொன்னா? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை மேடையில் பேசுவது, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் மேடையில் பேசுவது. எதில் மனுஷனுக்கு ரொம்ப ஆசை இருக்கோ அதில் அவனுக்கு பயம் இருக்கும். எப்போ சாதிக்கணும்னு ஆசை இருக்கோ அப்போ பயம் இருக்கும். கவலைப்படாதீங்க, பயம் நல்லது தான். நான் பயப்படாமலாம் இல்லை, பயப்படாத மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ராஜானுபாகுவான மிகச்சிறந்த மனிதர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன் இந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம டேபுவாக நினைக்கிறோம். பயம், கவலை, சோர்வு இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் நேருகிறது. நம்மளாம் பலசாலி இல்லை, அதனால தான் நமக்கு வருது. 4 வார்த்தை சேர்த்தாப்புல பேச முடியல, கடக்கடாங்குது, விடவிடாங்குது அப்படிங்கிறாங்க. நான் உங்களை மாதிரி ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ டெலிவிஷனுக்கு வந்த பிறகும் நிறைய இடத்துல ஸ்டேஜெல்லாம் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உலகம் முழுக்க பேசியிருக்கேன். நான் வந்து சர்வதேச சபைகள்லாம் கூட பேசியிருக்கேன். எல்லா நேரமும் கையை இறுக்கி இப்படி பிடிச்சிட்டு காலை மடக்கி இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறது. ஓகே, உள்ள சின்னதாக பயம் இருக்கும். பயம் ரொம்ப முக்கியம்.
நம்ம எல்லாம் பயத்தை ஒரு கோழைத்தனத்தின் குறியீடு என்று நினைத்துக் கொள்கிறோம். கிடையாது. பயம் எதிலிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். தோற்று போவோமோ என்ற பயம்தான் சிக்கலுமே ஒழிய என்னுடைய காரியத்தை சரியாக முடிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்விலிருந்து உங்களுக்கு ஒரு பயம் வருகிறது என்றால் அந்த பயம் நல்லது, அதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம டேபு லிஸ்ட்டில் சேர்த்துக்கூடாது. அது ஒரு கோழைத்தனம்லாம் கிடையாது. இன்றைக்கும் நீயானாவுக்கு 19 ஆண்டுகளாக நடக்கிறது. அடுத்த வருடம் 20வது ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன். 19 ஆண்டுகளாக நடக்கிறது. இன்னமும் ஃப்ளோருக்குள்ளே உள்ளே போகிறப்ப சின்னதாக ஒரு பதட்டம் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அந்த ஷோவை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பயம், சின்னதாக இருக்கக்கூடிய பதட்டம், அது பொறுப்பிலிருந்து வருகிறது. பொறுப்பிலிருந்து வரக்கூடிய பயம் நல்லது தான். அந்த பயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை. மற்றபடி ஸ்டேஜில் நின்று பேசுறதுனால கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வேண்டியது கிடையாது. நீங்கள் பதட்டத்தோடு இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஸ்டேஜ் மேலே ஏறிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ். ஏன்னா அந்த பயம் தான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் படிக்கிறதெல்லாம் பரீட்சையில் வந்துருமானு பயம், வந்தாலும் கரெக்டாக எனக்கு ஞாபகம் வருமானு பயம், கரெக்டாக 24 அது பக்கம் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம், நான் எழுதினாலும் ஒழுங்காக திருத்துவாராங்கிற பயம், திருத்தினாலும் மார்க்கு கரெக்டாக வருமாங்கிறது பயம், கட் ஆஃப் கரெக்டாக இருக்குமானு பயம், அடுத்து மார்க் ஒழுங்கு எடுக்க முடியுமானு பயம், அப்படியே எடுத்தாலும் எனக்கு சீட்டு கிடைக்குமானு பயம், அப்படியே போனாலும் பெரிய ஆரியவரான பயம், மூடிய கதை வந்தாலும் பயம், திறந்த கதை வந்தாலும் பயம். தேவையில்லாமல் பயப்படாதீங்க, தேவையானதுக்கு பயப்படுங்க. பயமும் நல்லது தான். ஓகே, ஆனால் தேவையில்லாததுக்கு பயப்படாது. செய்கிற வேலையை திருத்தமாக தெளிவாக உங்களால் செய்துவிட முடியும் என்றால் நாளை என்ன நடக்கும் என்ற கவலை உங்களுக்கு இருக்க போவது கிடையாது. இந்த நிமிடத்தில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் உங்களால் சரியாக பண்ணிட முடியும் அப்படின்னா, இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிற கவலை தானாகவே போயிடும். அந்த பயம் உங்களுக்கு தானாக போய்விடும். கவலைப்பட வேண்டாம். வேறு ஏதாவது சஜஷன் இருக்கா? ஒன்று பிளானை கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டேஜ் ஃபியர், தென் எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும் ரிசல்ட் வர மாட்டேங்குது. என்ன ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னா லேட்டாக கொடுக்குறாங்களா? புரியல. அவுட்புட் வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் நினச்சது வர மாட்டேங்குதா? எஸ் சார். ஓ ஓகே. என்ன கிளாஸு? 9th தானே? நீங்கள் நினச்ச மார்க் வரல. ஓகே, எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும். வேற ஏதாவது? கல்விக்கு அப்பாற்பட்டு, இதெல்லாம் கல்விக்கு அப்பாற்பட்டதே கிடையாது. இதுவும் கல்வி தான். நான் என்னைக்கோ நூலகத்தில் உட்கார்ந்து படிப்பது தான் இன்றைக்கும் என்னை பேச வைத்திருக்குது. இது கல்விக்கு அப்பாற்பட்டு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். எஜுகேஷனுங்கிறது உங்களோட அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது. இவ்வளோ தூரம் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்கூல்லையும் கூட இந்த மாதிரியான கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ட்ராக்டிவ் ஸ்பேசஸாக பில்ட் பண்ணும். ஓகே, குட். எஸ், வேறு சார் எப்படி கன்சிஸ்டன்சியை டெவலப் பண்ணிக்கணும் சார்? கன்சிஸ்டன்சி, ஓகே. ஒரு 5 days கரெக்டாக படித்தாலும் அடுத்த டேஸில் கன்சிஸ்டன்சி அப்படியே குறைஞ்சிருது சார். அது எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? 11th ஆமாம் சார். குறையத்தான் செய்யும். கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. 5 days முடியுது, அதுக்கு மேலே முடியலை. ஓகே, யா, தென் சார் ஃபெயிலியர் எப்படி அக்செப்ட் பண்றது? ஃபெயிலியரை அக்செப்ட் பண்றது என்ன மாதிரியான ஃபெயிலியரை? சார் ஸ்டடீஸ் மோஸ்டா. ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணும். சக்சஸ்க்காக சார். அது பழைய ஐடியா அதெல்லாம். ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணாதீங்க. when you are capable, just go and blast. ஏன் அக்செப்ட் பண்ணும்? நான் ஒன்றை செய்வதற்கான தகுதியை பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் எனக்கு ஒரு தோல்வி நேரும் என்றால் அதற்கு எதிராக நின்று ஜெயிக்கிறதா இந்த வயசு. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தோல்வி ஒத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். தோல்வி ஒத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய ஆள் தான் நான். ஆனால் அதுக்கான ஒரு வயது இருக்குது. இப்போ என்ன தோல்வி ஒத்துக்கிறது? அது எப்படி? இது நடக்க முடியாதுன்னு சொல்கிறத, உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறத செஞ்சு காட்டுறது தான் இந்த வயசோட வித்தை. அதனால் அவ்வளோ ஈஸியாலாம் அக்செப்ட்லாம் பண்ணிடாதீங்க இப்போவே. ஏன்னா அது ஒரு சிச்சுவேஷன் ஹசார்ட். சம்டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிடோம்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு நேர்ந்த ஒரு சறுக்கலை தோல்வி என்று ஒருபோதும் கருதாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட சூழலில் உங்களுக்கு நேர்ந்த சறுக்கல், அது இட் இஸ் a situational hazard. Doesn't mean that you failed. Until otherwise you accept that you failed, no one can say that you failed. நீங்களாக முடிவு செய்யாத வரை உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. Just go ahead. Yeah. சார், இப்போ நம்ம ஒன்று சொல்லலான்னு வரோம், வாய் வரைக்கும் வருது, ஆனால் அப்புறம் அது சொல்ல முடியல சார். அது எப்படி சொல்றது? யாருக்கிட்ட? அது யாருக்கிட்ட இருந்தாலும் சார், டைரக்டா இப்போ உங்ககிட்டயே பேசும்போது எனக்கு அது வர மாட்டேங்குது. இப்போ என்ன வாய் வரைக்கும் வந்தது சொல்லுங்க. இதுதான் சார், சொல்லலான்னு வரும்போதே அது அப்படியே மறந்துருது பயத்துல. ஓ, ப்ராசஸ் பண்றது மறந்துருதா? அது உங்களுக்கு எங்கயாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா? யா, ஓகே. நான் இது சொல்லிடுறேன். இது என்னோட ஸ்பீச்சுக்குள்ள கொண்டு வர முடியாது. பட் இட்ஸ் a very important question. It is called overlapping thinking process. எல்லாரும் ரொம்ப வேகமாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு ஒரு ப்ரெஷர் இப்போ இருக்குது. என்னென்னு கேட்டால், எல்லாத்தையும் வேகமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மைண்டில். ஸ்லோ டவுன். சில பேருக்கு இயல்பாகவே மூளை யோசிக்கக்கூடிய வேகத்திற்கு பேச்சு வரும். அது பேசிக்காக சில பேருக்கு நடக்கும்.
சில ரேடியோ ஜாக்கிஸ் பார்த்துருக்கீங்களா? கட 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 கடன்னு பேசுவாங்க. இப்போ என்னையே சில பேர் சொல்லுவாங்க கட 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 கடன்னு அவர் பேசுகிறார். அப்படி தான் எல்லாரும் பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி பழகுங்க. என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்போ நீங்கள் வெளிப்படுத்தலைன்னா என்னென்னா தாட் ப்ராசஸ் ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும். ஒன்று சொல்லிட்டு இருக்கையில் அடுத்த வார்த்தை ரெண்டாவது வார்த்தையாக வந்து விடும். அந்த கன்ஃபியூஷன் இருக்கா உங்களுக்கு? எஸ், த ரீசன் இஸ் யூ ஆர் அக்குமுலேட்டிங் திங்ஸ். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ட்ரிக்கு சொல்கிறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அது ஒத்து வரலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் வருது, ஒரு எண்ணம் வருதுன்னா ரைட் அ ஜேர்னல், சின்னதாக எழுதிக்கங்க. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸ் நீங்கள் வெளியில் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளேயே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது. சொல்கிறது புரியுதா? இப்போ மனசில் தோராயமாக குழப்பமாக ஒரு எண்ணம் இருக்குது. வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, செய்யக்கூடிய விஷயத்தை மகிழ்ச்சியாக செய்வது தான் வாழ்க்கையின் முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னா ஷேப் இட் அப் இன் அ ரைட் வே. அதை ஒரு ஜேர்னலாக எழுதிருங்க. எழுதிட்டிங்கன்னா தட் வில் கம் டு டாக்குமெண்ட். அப்போ உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்துடும். ஸோ ஓவர்லாப்பிங் உங்களுக்கு எப்போயுமே அதான். ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கல கெமிஸ்ட்ரி மேலே வந்து உட்காரும். இந்த ஆன்சர் ஃபிசிக்ஸோட ஆன்சரா கெமிஸ்ட்ரியோட ஆன்சரானே குழப்பமாக இருக்கும். இருக்கா எனக்கும் இருந்துச்சே. ஸோ தட் தீஸ் ஆர் ஆல் நார்மல் திங்ஸ். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இது எனக்கு மட்டும் நேருகிறதா தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு மட்டும் நேருவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இட்ஸ் அ ஸ்மால் திங். இது நடக்கும். இப்போ நான் காலையில் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன்னா இன்றைக்கி நைட் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. அது பேரலாக மண்டேல ஓடிட்டே இருக்கும். அதை நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த இது இப்போ நீ நல்ல காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். மத்தியானம் முரட்டு பேச்சாக இருக்கும். பயங்கரமான சண்டை வரக்கூடிய ஒரு டிபேட்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு சண்டை வரக்கூடிய டிபேட் வந்துருச்சுன்னா குழந்தைங்களோட எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? அதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு பழகணும். அது ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பட் ஷார்ட் ஐடியா என்னன்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது, கையில் பாயிண்ட் ஆஃபீஸ் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா தாட் ப்ராசஸ் உள்ளே ஓவர்லாப் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது சிரமம். லைப்ரரியில் புத்தகத்தை அடுக்கி வைப்பதை போல உங்கள் சிந்தனைகளும் உங்களுடைய மூளையுடைய ரேக்கில் அடுக்க பழகுங்க. விஷுவலைஸ் யுவர் பிரெயின் அஸ் அ திங். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வந்து கொட்டும். சரியா? எஸ், ஃபைன். ஷால் ஐ ஸ்டார்ட்? வேறு எதுவும் இருக்கா? இப்போ நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணும்போது எப்பயாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர்றது எப்படி மோட்டிவேட் ஆகிட்டு வருவீங்க சார்? டவுனான சுச்சுவேஷனில் இருக்கப்போ டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளில வரலாம், ஓவர் கம் பண்ணுறது? அவ்வளோதான். அந்த சுச்சுவேஷனுக்குள்ள யார் போனா? நாங்களே தான். அப்போ நீ தான் வெளில வரணும். ஏதோ ஒரு டிப் கொடுங்க சார். இல்லை, இதெல்லாம் ஷார்ட் ட்ரிப்லாம் ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா எதுவும் கடந்து போகும். எல்லாம் கடந்து போக போகிற விஷயம்தான். வாழ்க்கையில் மனுஷன் சந்தோஷத்தோடு இருக்கானா? இல்லை. அப்போ துயரம் வரும். துயரம் வந்தால் மறுபடியும் சந்தோஷம் வரும். அவ்வளவுதான். இது லைஃப்பில் பார்த்துன்னு நீங்கள் நினைக்கணும். என்னன்னா எல்லாரும் காம்ப்ளிகேஷன் இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப்பை சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஏஜில் அது சகஜம்தான். லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். ஒரு ஃபிலிமில் வர மாண்டேஜஸ் மாதிரி அப்படி ரோசியாக இருக்கணும் லைஃப். அப்படி லைஃப் இருக்காது. லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு இருக்கும். எப்போ நீங்கள் அப்போ என்ஜாய் பண்ணீங்களோ லோவை என்ஜாய் பண்ணி பழகுங்க. அவ்வளோதானே. உங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு நல்ல சூழ்நிலையை மகிழ்ச்சிகரமாக எது மாற்றுகிறது? அதற்கு முந்தைய சோகம் தான். அதனால் இதெல்லாம் ஆல்டர்னேட்ஸ் தான். ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். when you focus on something உங்களுக்கு சின்ன கவலைகள் பெரிதாக தெரியாது. நீங்கள் அடிக்கடி இந்த வயசுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது மனச்சோர்வு ஏற்படுகிறது, ஒரு சூழ்நிலைகளை பற்றி அப்படி வெளியில் வருதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களா? ரீசன் என்னன்னா when you are not focusing on something, உங்களுக்கு பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுகிற போது சிறிய விஷயங்கள் உங்கள் பார்வையிலேயே படாது. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற போது உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவனே வெறுப்பாயிரும். என்னடா இவனை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம், இதுட்டு இப்படி குறையெல்லாம் சொல்கிறோம், அந்த பிள்ளை கண்டுக்காமலே இருக்கலாம். ஏன்னா அந்த பிள்ளை அதோடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்குது. உங்கள் இலக்கை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நோக்கத்தை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள் சின்னதாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையாக பார்க்கறது தான் பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை. பிரச்சனை எப்போதுமே சின்னது தான். பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். நான் பெரிய விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். You guys are thinking, don't expect a perfect life that you have to create on your own. அந்த பெர்ஃபெக்டான லைஃபை நீங்கள் உருவாக்கணும்னா இது எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்கான துணிவு உங்களுக்கு தானாகவே வந்துடும். டோன்ட் வரி, இட் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரிவன். ஓகே, யா, எஸ் சார். ஒரு விஷயத்தை அநேகமாக இந்த செஷனே கொஸ்டின் ஆன்சர் செஷனாக போயிடும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன். குட். சார், ஒரு விஷயத்தை எப்படி டிஸ்ட்ராக்டே இல்லாமல் கரெக்டாக முடிக்கணும், கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும். நம்ம இப்போ பிளான் போட்டாலும் நம்ம அதை முடிக்க முடியல. எவ்வளோதான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக போட்டாலும் முடிக்க முடியல. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. கவலைப்படாத, எனக்கு தெரியாது. என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஜென் Z அண்ட் ஜென் ஆல்ஃபா 2K கிட்ஸை விட உங்கள் ஜெனரேஷன் தான் மோஸ்ட் லவுடஸ்ட் ஜெனரேஷன் எவர் இன் த ஹிஸ்ட்ரி. In terms of technology, in terms of creativity, in terms of influence, in terms of information, in terms of content, எல்லாத்துலேயும் அதிகமான தகவல்களை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் நாங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் இருந்ததை விட கூடுதல் சிரமத்தை சந்திக்கக்கூடிய தலைமுறை உங்கள் தலைமுறை தான். பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் மேண்டேட்ரி சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? இந்த பக்கம் திரும்பினா மால், அந்த பக்கம் திரும்பினா கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா டிவியில் கோபிநாத் பேசுகிறான்,
அந்த பக்கம் பார்த்தா பசங்கள்லாம் அழகழகாக முன்ன விட ரொம்ப அழகாக வேறு இருக்கானுங்க இப்போது, நல்லா பழகுறானுங்க. இந்த பக்கம் திரும்பினோம்னா டிவியில் ஏதாவது புது படத்தை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அம்மா கறிக்குழம்பு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவுக்குள்ள என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கை இவ்வளோ சுமாராக இருக்கே, ஐயோ என்ன நாமக்கல்லோட நம்ம வாழ்க்கை முடிச்சு போயிருமோங்கிற குழப்பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் வருது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். லைஃப்பில் எல்லாரும் ஜெயிக்கிறல, டேலண்ட் இருக்கு, எல்லாரும் ஏன் ஜெயிக்கல யோசிச்சு பாருங்க. There are a lot of people living in this world with lot of talent. இங்கே உட்காந்துருக்கூடிய எல்லாருமே கூட இந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து படிக்கிறீங்க. ஆனால் எல்லாருமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதில்லை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து நாலேஜ் தான் கீவேர்டு, ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ஸ் தான் கீவேர்டு, ஒரு காலத்தில் டெக்னாலஜி தான் கீவேர்டு. ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங் கைஸ், உங்களுடைய கீவேர்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான். இஃப் யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் வில் டிஸ்ட்ராக்ட் யூ. எஸ், அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கு. when you understand your priority that nothing will distract you, it's just a simple thing. யாருக்கிட்ட ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லையோ அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள. ஒரு டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது என்ன, உங்களுடைய எது இலக்கோ எது குறியீடோ எது டாஸ்கோ அதை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கிற போது குறுக்கே வரக்கூடிய சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, அல்லது ஒரு மாபெரும் ஆளுமையாக உங்களை உயர்த்தி கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய இந்த பிக்கஸ்ட் டாஸ்க்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதா. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், 100 மீட்டர் ரேஸ் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கோம், இல்லை வெளியில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. 9 செகண்டு 7 செகண்டு 12 செகண்டுலாம் ஜெயிப்பாங்க, 10 செகண்ட்லாம் ஜெயிப்பாங்க. ஆனால் ஒன்றுமே கிடையாது, ஓடுறவன் இலக்கு நோக்கி மட்டும்தான் பார்ப்பான். பக்கத்தில் லெஃப்டையோ ரைட்டையோ ஆடியன்ஸையோ கைத்தட்டையோ மேலேந்து ஒருத்த கத்தினால அவனையோ பார்த்தா அந்த ஒரு செகண்டில் லைஃப் போயிடும், அவ்வளோதான். இலக்கை நோக்கி ஓடு. இது இலக்கை நோக்கி ஓடுவதற்கான காலகட்டம் என்று உங்களுக்கு புரிந்துவிட்டால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் will never come to you. அதான் மறுபடி the people those who are prioritizing on the right time are the biggest success people on the earth. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பது தான் உங்களுடைய அறிவு. What kind of a thing that you choose does matters. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறதே ஒழிய நீங்கள் சின்சியராக இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைச்சிடாது. டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன, உங்கள் இலக்கை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பப்போ குழப்பம் வருதுன்னு அர்த்தம். ஜோமோ அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறாங்க, ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். பூரா பேரும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோமே. பூரா பேரும் ஜாலியாக சினிமாக்கு FDFS போகிறாங்க, நம்ம மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கமே. எப்போ பாரு ஏதாவது பண்ணலாம்னு நினச்சா போகையிலே ஒரு டைம் டேபிள் ஸ்கூலில் போட்டு கொடுத்துறாங்க. காலை 6 மணிக்கு 7 மணிக்கு இதை செய், 8 மணிக்கு இதை செய், 9 மணிக்கு இதை செய், 11 மணிக்கு இதை செய்யணும். நம்ம மூச்சு விட நேரம் இல்லாமல் ஒரு டைம் டேபிள் இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். அஃப்கோர்ஸ் யூ நீட் சம் பிரேக்ஸ். அட் த சேம் டைம் தட் யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ். அந்தந்த காலகட்டத்தில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வராது. உங்கள் இலக்கு நீங்கள் சந்திக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட பெருசு. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கனவு உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட பெருசாக இருக்கணும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட பெருசாக இருக்கணும். எது பெருசோ அதுதான் கண்ணு முன்னால் படும் இல்லையா? உங்கள் இலக்கு பெரிதாக தெரிந்தால் டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் கண்ணில் படாது. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா இன்னும் நீங்கள் ஃபோக்கஸ் அதிகரிங்க, அவ்வளோதான். டிஸ்ட்ராக்ஷனை குறைக்க ட்ரை பண்ணாங்க. அது சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா, அது நீங்கள் நிறுத்த முடியாது. சைடில் ஓடிட்டு இருக்க சினிமா படத்தை உங்களால் நிறுத்தி விட முடியாது. டிவியில் உட்காந்துட்டு நம்மளெல்லாம் படிக்க சொல்லிவிட்டு வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு எல்லாரும் சீரியல் பார்க்குறாங்க நம்ம குடும்பத்தில், இல்லை அதை நம்மளால் நிறுத்த முடியாது. நமக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்துட்டு நீ படிக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் எல்லா சீரியலை உட்காந்து பார்த்துட்டு அதை வேற ஃபோனை போட்டு கதை வேற பேசுகிறாங்க. 10வது OTT பிளாட்ஃபார்ம்ஸில் உட்காந்து எனக்கு கோபிநாத் என்ன பேசுனா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. Don't feel that you are missing out something. No, you are collecting something for future. Understand the priority. வாழ்வில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. இப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறிய விலை நாளை உங்கள் மதிப்பை பெரிய அளவுக்கு உயர்த்தும் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்கிற போது automatically distraction will go away. Focus on the task, not on the distraction. Okay, something which is not in your control is not in your control. இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. என் மனதை இழுக்கி பிடித்து நான் அதெல்லாம் நீங்கள் செய்யவே வேண்டியதில்லை. அதை கவனிக்காமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் லைஃப் ரொம்ப சிம்பிளாக அழகாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவங்க நிறைய இருக்காங்க. ஏப்பா நான் பேசணும்னு நினச்சேன் எல்லாத்தையுமே கேள்வியாகவே கேட்டு பதிலாக சொல்லிவிட்டா ஒரு மனுஷன் என்ன தான் பேசுவான் அடுத்தது. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் Gen Z kids and Gen Alpha. ஏன்னா உங்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எனக்கு புரிகிற போது தான் அது மற்ற இடங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு தோதாக சில விஷயம் இருக்கும். ஸோ ஹாப்பி தட் ஐ குட் கனெக்ட் வித் யூ பீப்புள் பெட்டர். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் என்னுடைய பதிலாக நான் ஏற்கனவே வைத்திருந்தது. ஒன் லாஸ்ட் திங், நான் டைட்டில் தான் கேட்க சொன்னேன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கொஸ்டினாக வச்சுட்டீங்க. ஐ வில் ரிப்பீட் இட் சம் ஆஃப் தம். யா சொல்லுங்க சார். ஒரு டைம்ல 2 ஒர்க் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போகும்போதே செகண்ட் ஒர்க்கான டைம் எனக்கு கொடுக்க முடியல. ஐ மீன் ஒரு விஷயத்தை செய்வதற்குள்ளாக அடுத்த விஷயம் வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு சார். ஒரு do one thing at a time. That's a biggest problem. நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் குறித்து முதல் வேலையை செய்து கொண்டு இருக்கிற போது யோசித்துக் கொண்டிருந்தால் முதல் வேலையும் முழுதாக நடக்காது, இரண்டாவது வேலையும் முழுசா நடக்காது.
இது ஓவர் கான்ஷியஸாக இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய சிக்கல். என்னால் இரண்டையும் இந்த 1 மணி நேரத்திற்குள் செய்துவிட முடியுமா என்று குறித்து நீங்கள் இது பண்ணுறப்ப எப்படி முடியும் கவலைப்படாதீங்க. முதல் அரை மணி நேரத்தை இதுக்கு டெடிகேட்டடாக கொடுங்க. இரண்டாவதாக செய்ய வேண்டிய வேலையை பற்றி முதல் வேலையை செய்யும் போது கவலைப்பட்டால் இரண்டாவது வேலையும் சரியாக வராது, முதல் வேலையும் சரியாக வராது. பட் இட்ஸ் a tough thing. ஏன்னா உங்களுக்கு அந்த டாஸ்க் பெருசாக இருக்கணும். முதல்ல எப்போதுமே யானையை முழுசாத்தீங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி திங்கன்னு ட்ரை பண்ணுங்க இல்லையா? பர்த்டே கேட்கனா அப்படியே எடுத்து நம்ம வீட்டு பர்த்டேன்னு ஃபுல்லாக எடுத்து சாப்பிட முடியும்? ஸோ பிளான் இட் ப்ராப்பர்லி. ஆக்சுவலாக என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சில கட்டங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுகிற போது கொஞ்சம் எக்ஸஸ் டார்கெட் உங்களுக்கு இருக்கலாம், அஃப்கோர்ஸ். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ சம்திங். இந்த ரியாலிட்டி வேர்ல்டில் எல்லாமே எக்ஸஸ் டார்கெட்டாக தான் இப்போ இருக்குது. வெளியில் போனீங்கன்னா எக்ஸஸ் டார்கெட்டாக தான் இருக்குது. நீங்கள் சில சந்தர்ப்பங்கள்லாம் செம இதாக இருக்கும். காலையில் பேசிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஸ்டேஜில் பேசிட்டு ஊரில் போய் இறங்கி அங்கே பேசிட்டு அப்படிலாம் இருக்கும். நான் நேற்று ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி சார் உங்கள் ஃப்ளைட்டு மத்தியானம் 3:50 தான் சார் அப்படின்னு அந்த இன்டர்வியூ கொடுத்தவர் என்கிட்ட சொன்னார். அது பரவாயில்ல சார், இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஏர்போர்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, பேசஞ்சராக போகிறவன் அந்த ஃபங்க்ஷனை வேறு அட்டன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே போக வேண்டியிருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் நைட்டு போய் எனக்கு வச்சு சென்னையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது. திஸ் ஆல் திங்ஸ் வில் ஹேப்பன். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பழகுங்க. ஒரு விஷயம் உங்களை எக்ஸ்பெரிமெண்டலாக புஷ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பவுண்டரிஸை தாண்டி உங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணால் இட்ஸ் அன் எக்ஸைட்மெண்ட் இல்லையா? அதான சோப்பலாங்கி மாதிரி. இது வேறு அந்த வேர்டு புரியுதான்னு தெரியலையே. சோப்பலாங்கினா என்ன சொல்கிறது? சோம்பேறி. சோம்பேறிக்கு ஒரு ஸ்டெப் கீழே, அதாவது முடியும் ஆனால் என்னத்தை செஞ்சோம் அப்படிங்கிறதுன்னு. டோன்ட் வரி அபவுட் தட், யூ கேன் டூ இட். அதை கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்லைசஸாக அந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. யா சார், எப்படி நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க? உங்ககிட்ட எல்லாம் ஸ்லோவாக பேசுனா கேட்பீங்களா? எனக்கு கூட மெதுவாக பேசணுன்னு தான் ஆசையாக இருக்குது. திஸ் ஜென்ரேஷன் இஸ் a 2020 ஜெனரேஷன். நாங்கள்லாம் டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஜெனரேஷன். 5 நாள் லீவு போட்டு கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்போம். அப்படிலாம் போப்பீங்களா? எங்களெல்லாம் ஒன்று கூட பார்க்க விட மாட்டேங்க. அப்போல்லாம் இவ்வளோ மார்க் எடுக்க வேண்டியதில்லை, நாங்களாம் தப்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 50 ஓவர்ஸ் மேட்ச் வந்தது. இப்போ நீங்களாம் 2020 ஹைலைட்ஸ் தான் பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட நான் சின்னதாக ஒரு கேப்பு கொடுத்தா நடுவில் நீங்கள் பேசிடுவீங்க. ஸோ தட் அப்புறம் நேச்சுரலி என்னுடைய ஸ்டைல் அப்படி தான் நினைக்கிறேன். நான் கிடைக்கிற நேரத்தில் இப்போ நான் 1 மணி நேரம் பேசினா ஒரு 2.5 மணி நேரத்துக்கான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்கிற பதட்டத்துலேயும் இருக்கலாம். ரெண்டாவது உங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸோட அதிகமாக பேசுகிறப்ப அந்த வைப் எனக்கும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆஸ்ட் அபவுட் த கன்சிஸ்டன்சி. நான் பிளான் பண்ணுறேன், என்னால் அதை பண்ண முடியல. முதல் நாள் கரெக்டாக இருக்கேன், 2ஆம் நாள் பண்ண முடியல, 3ஆம் நாள் பண்ணுறேன், 4ஆம் நாள் பண்ண முடியல. ஒரு பொண்ணு சொன்னாப்புல 7 நாள் 5 நாள் என்னால் பண்ணிட முடியுது, 2 நாள் நான் டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முக்கியமான விஷயம், லைஃப்பில் சில ஃபிலாசபி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இஷ்யூஸ் வராது. முதல் ஃபிலாசபி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சக்ஸஸ்ங்கிறது நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்க அப்படிங்கிறது கிடையாது, எவ்வளவு தூரம் ஓடுறீங்க அப்படிங்கிறது தான். தட்ஸ் அ ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்பதல்ல சக்ஸஸ், எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் ஓடுகிறோம் என்பது தான் சக்ஸஸ் உடைய முதல் குறியீடு. லைஃப்பில் தொடர்ச்சியாக ஓடுறவங்க தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்றைக்கி நல்லா பண்ணிட்டேன், நோ, நீங்கள் தினந்தோறும் நல்லா பண்ணணுங்கிறதா ஆர்டர் ஆஃப் த டேவே. அப்போ கன்சிஸ்டன்சி வராமல் போகிறதுக்கான காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன ஜோமோன்னு ஒன்று இருக்குது. இந்த வயதில் மற்றவங்களாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்யாமல் நான் ஏன் ரொம்ப பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரையரிட்டைஸ் ஒரு டாஸ்க். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணுமோ எது முக்கியம் என்று உங்களுக்கு தெரிந்து வைத்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்சிஸ்டன்சி உங்கள் கையில் வரும். இட் இஸ் அ ஹேபிட். ஏன் கன்சிஸ்டன்சி வரலைங்கிறதுக்கான காரணம், நான் ஒரு ரொட்டீனுக்குள் உங்களை கொண்டு வர்றது தான் லைஃபோட மிக சிரமமான கட்டம். எனக்கு தொழில் முறையில் கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் நான் பெரிய தொழிலதிபர்களை, அரசியல் தலைவர்களை, விஞ்ஞானிகளை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களாம் பேட்டி எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாயிண்ட் நம்பர் 1, தேர் குட் ரொட்டீன். ஒரு ஸ்டாண்டர்டான ரொட்டீன் வச்சுருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்குது. இதை தான் நான் செய்வேன், இப்படி தான் செய்வேன், எப்போது இதை தொடர்ச்சியாக செய்வேன், இட் இஸ் மை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு லைஃப் ஸ்டைலை பிக்கப் பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது தான் இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ரொட்டீன். ரெண்டாவது, நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கு போர் அடித்தாலும் அது அவுட்புட் கொடுக்கும்னா அதை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான மனப்பாங்கை வளர்த்து கொள்வது. இதுதான் ரெண்டாவது பெரிய பிரச்சனையே. நம்ம செய்கிற டாஸ்க் எல்லாமே அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த வயசு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் ரொட்டீனை பக்காவாக பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட ஒரு ஹேபிட் பில்ட் ஆகும். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிற ரொட்டீனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது ஹேபிட் ஆகிடும். ஹேபிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சோன்னு என்ன செய்யணுங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். கன்சிஸ்டன்சி வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதிரியாக நம்ம ட்ரீட் பண்ண முயற்சிக்கிறது தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டேபிள் அப்படி இருக்குது. சாட்டர்டே சண்டேங்கிறது ஹாலிடே செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? சாட்டர்டே சண்டேங்கிறது ஹாலிடே செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறப்ப ஒர்க்கிங் டேஸ் தவிர மற்ற 2 நாட்கள் சற்று ஓய்வெடுத்து கொள்ளலாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும்.
ஆனால் என்னன்னு கேட்டால் இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கக்கூடிய டாஸ்க்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓய்வு அவசியம். மறுபடியும் அதை நான் சொல்கிறேன், 24 மணி நேரம் நீங்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் நல்லா படிக்கணும்னா என்ன கேட்டால் முதல்ல நல்லா தூங்கணும். தேவையான அளவுக்கு தூங்கி, தேவையான அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்து, தேவையான அளவுக்கு அளவலாவி, தேவையான அளவுக்கு சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்ஸில் எங்கேஜ் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணாலே போதுமான. மைண்டு அரை மைண்டாக இருக்கப்போ அரை மணி நேரம் படிக்க வேண்டியது 1 மணி நேரம் படிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் ஒரு ரொட்டீனுக்குள்ளே வர பாருங்க. சின்ன வயசில் ரொட்டீனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வளர வளர ரொம்ப இயல்பாக வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடும். ரொட்டீன் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய டாஸ்க் எல்லாம் எப்போதுமே போராக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்றால் கன்சிஸ்டன்சி தான் முக்கியமானது. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் பேசுகிற போது என்ன சொல்லுகிறீங்க? அவர் அந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக 1000 முறை முயற்சி செய்தார், 1000 முறை தோல்வி அடைந்தார் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், இல்லை, ஒரு பல்பை எப்படி தயாரிக்கக்கூடாதுன்னு 1000 முறை நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். செய்த வேலையையே திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக பர்ஃபெக்டாக மாற முடியும் என்று அவருக்கு புரிந்திருந்தது. ஆனால் அது போர் அடிக்கக்கூடிய விஷயம். எல்லா மணி கடைசி 2 ஒயரையும் சேர்க்கிறப்ப பட்டார்னு பீஸ் போயிடும். 3ஆம் நாள் பல்பே வெடிச்சிடும், 4ஆம் நாள் லேபே வெடிச்சிடும், 5ஆம் நாள் ஏன்னா இலக்கு பெரியதாக இருக்கிற போது கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு சம் ஆஃப் த ஹேபிட்ஸ் இஸ் மச் மோர் நீடட். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், as I told you people, routine. Come to routine. Routine is much more important. டாஸ்க் ஆஃப் த டே காலையில் எழுதுறதுலேருந்து தொடங்கி இந்த சின்ன வயசில் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சில பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் என்ஜாயபிளாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம், போர் அடிக்காது. நீங்கள் எப்போதுமே புரிஞ்சுக்கணும், போர் அடிக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, படிப்பு போர் தான் இல்லையா? அதுவும் ஃபிசிக்ஸ் மாதிரி ஒரு போரான சப்ஜெக்டை உலகத்துலேயே நான் பார்த்தது இல்லைப்பா. ஐயோ, நல்ல வேலை நான்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் படித்து முடிச்சுட்டேன். ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த உலகமே ஃபிசிக்ஸால் தான் இயங்குது, ரைட்? ஃபிசிக்ஸோடைய ஒவ்வொரு தியரியும் ஐடியாவும் தான் இந்த உலகத்தை இயங்க வச்சிருக்கு. எல்லாமே போரானதான். போரானதை செய்கிறதுக்கான மனப்பாங்கு இருக்குல்ல, அதுதான் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறது. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம்லாம் ஃபேண்டஸியாக எக்ஸைட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது கொஞ்சம் போரான விஷயமாக இருக்கக்கூடும். அதை எக்ஸைட்டிங்காக மாற்றிக்கிறது தான் முக்கியம். ஹேபிட் பிரிங்ஸ் யூ டிசிப்ளின். ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் சக்ஸஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயத்தோட பேர் டிசிப்ளின் தான். டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சியை தரும். உலகத்தில் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, சில பேர் டேலண்ட் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்கள்ட்ட வெல் டிரெக்டட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரியான திசையில் செலுத்தப்படக்கூடிய அறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உங்கள் அறிவை நீங்கள் சரியான திசையில் செலுத்துகிறீர்கள்னா கன்சிஸ்டன்சி இருந்தாலே ஒழிய உங்களால் அதை செய்து விடவே முடியாது. கன்சிஸ்டன்சி மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்சி தான் growthக்கான பேசிக் பேட்டர்னே. 25 ஆண்டுகளாக மீடியாவில் நான் இருக்கிறேன். இதா 25 வருஷம் ஆச்சு நான் மீடியாவுக்கு வந்து, இப்போ 26வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தினந்தோறும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, தட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்காது. என்ஜாய் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சுட்டே இருக்கலாம். அந்த சோர்வு எடுப்பதற்கான காரணங்கள்ங்கிறது இதுதான். ஒரு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருக்குது, 3வது இந்த வயசில் நான் உட்காந்து இவ்வளோ பொறுப்போடு இருக்கணுமாங்கிற கேள்விகள் இருக்கிறது, 4வது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்மளாம் இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா உலகமே இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, நாம போய் வயசானவங்க மாதிரி வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்தால் உலகத்தில் தனித்துவம் பெற்ற மனிதராக நீங்கள் வர முடியாது. If you want to become unique, that you have to do something what rest of the people are not doing. இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தையே நீங்களும் செய்து கொண்டிருப்பீர்கள். இந்த உலகத்துடைய தலைமை தாங்கும் இடத்திற்கு நீங்கள் எப்படி வருவீர்கள்? Of course you need to give some time for that. அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது. நத்திங் இஸ் ஈஸி. இந்த உலகத்தில் எதுவுமே எளிதல்ல. அதை எளிதாக மாற்றிக்கொள்வது தான் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யத்தை உங்களுக்கு தருகிறது. The curiosity is much more important. நான் இப்படி செய்தால் எனக்கு என்ன நடக்கும், இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு என்ன அவுட்புட்டை கொடுக்குன்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வயசில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் என்பது இதுதான். திஸ் இஸ் த டைம் தட் யூ நீட் டு ஷேப்பிங் அப். திஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் யுவர் எஜுகேஷன் ஆர் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் ஆர் 10th ஸ்டாண்டர்ட். இதுதான் உங்களோட பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கான காலகட்டம். மூளையை பழக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட் மூளையை பழக்குங்கள்? இந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுடைய கன்சிஸ்டன்சி வெளியில் போகணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சு சொல்கிறேன். மைண்ட் கார்டன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. உங்களால் அப்படி விஷுவலைஸ் பண்ண முடியுமா? நான் ஒரு விஷுவல் பர்சன், எனக்கு வந்து விஷுவலாக தான் எல்லாத்தையுமே திங்க் பண்ண தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து மீடியாவில் டெலிவிஷனில் தான் என்னுடைய கெரியரை நான் ஆரம்பித்தேன். ஸோ எல்லாத்தையுமே எனக்கு விஷுவலாக தான் சொல்ல தெரியும். ஒரு செய்தியை வெளியிலேருந்து நான் காது கொடுத்து கேட்டேன்னா எனக்கு கண்ணு முன்னால் அது காட்சிகளாகத்தான் விரியும். உங்கள் மைண்டை ஒரு கார்டனாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசையும் மூளையும் அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கான காரணம் தேவையில்லாத குப்பை நம்ம மனசில் கிடந்துச்சுன்னா ஒரே கொமக்கமான் அதான் அணத்துறதுங்கிறது. என்னன்னே தெரியாது, நம்ம கனவு வரும். எந்திரிச்சு பார்த்தா நைட்டெல்லாம் தூங்காதது மாதிரியே இருக்கும். வாட்சை பார்த்தோம்னா 8 மணி நேரம் தூங்கணும்னு அந்த வாட்சு வேற திட்டு நம்மளே. 8 மணி நேரம் தூங்கியிருக்க, ஸ்னூஸ் வச்சு 4 தடவை எந்திரிச்சிருக்கப்பா நீ அப்படின்னு அது சொல்லும். ஆனால் தூக்கம் சரியாக தூங்காது போல இருக்கும். ஏன்னா இந்த பிரெயினுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் ஃபீட் பண்ண பாருங்க. நம்மளாம் வயிற்றுக்கு செல்லக்கூடிய உணவு குறித்து கூடுதலாக கவலைப்படுகிறோம் இல்லையா? நிறைய சாப்பிடக்கூடாது, ஃபிட்னஸ் போயிடும்,
நிறைய சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிச்சல் வரும், இந்த உடலுக்கு இந்த உணவு ஒத்துக்கொள்ளாதெல்லாம் இந்த வயசுல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. have you ever thought the content what you are consuming will disturb your mind and thoughts? அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? what kind of a content that you consume matters what you are. நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா மூளை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மூளை டயர்ட் ஆகுமா இல்லையா? அது உங்களுக்கு தேவையில்லைங்கிற பற்றிலாம் மூளை கவலைப்படாது. நீங்கள் சும்மா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ வீடியோவை உட்காந்து சோஷியல் மீடியாவில் எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும். மூளையோட வேலை அதுதான், அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு ஏதோ ஒரு தேவைக்காக தான் இதை பார்க்குது, தேவைக்காக தான் இதை படிக்குதுன்னு வந்து நினச்சிக்கும். அப்போ தேவையான விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த வண்டியை ஓட்டணும்னா தேவையில்லாத விஷயத்த முதல்ல எடுக்கணும், அவ்வளோதான். எல்லா கல்லுக்குள்ளேயும் சிலை இருக்குது, எல்லா பாறைக்குள்ளேயும் சிலை இருக்கு. ஒரு பாறையின் தேவையில்லாத பக்கங்களை அதோடைய பகுதிகளை நீக்கிவிட்டா அதன் உள்ளே இருக்கக்கூடிய சிலை வெளியே வரும், அவ்வளவுதான். யாரும் பாறை இல்லை, எல்லாம் சிலை தான். how to eliminate unnecessary things in your life that matters a lot. அதுதான் உங்க கன்சிஸ்டன்சி கில் பண்ணுது. உங்களுக்கு தேவையில்லாத, பொருத்தம் இல்லாத, அவசியம் இல்லாத, இப்போது தேவைப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக அந்த மூலையில சொருகி வச்சிருந்தா அந்த மூளைக்கு எப்படி இடம் இருக்கும்? உங்க மைண்டை கார்டனாக எப்போதுமே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அழகா இருக்கா, அங்கிருந்து அழகா பறவைகள் வந்து உட்கார்ந்துருக்கா, பழ மரங்கள் காய்த்திருக்கிறதா, அமைதியாகவும் நிம்மதியாகவும் இந்த இடம் இருக்கிறதா, இல்லை கொண்டாந்து குப்பையை போட்டு வச்சிருக்காங்க, கண்டதெல்லாம் அங்கே கிடக்குது, முள்ளு வேலி கிடக்குது, முள்ளு கிடக்குது, மரம் உடஞ்சு கிடக்குதா, சுத்தம் பண்ணுங்க. டாக்ஸிக்கான விஷயங்களை முதல்ல மண்டைக்குள்ள வாங்காதீங்க. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ. அதுவும் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது பசங்களை விட பெண் பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் அதிகம் இல்லையா? ஓவர் திங்கிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மாவே இருப்பேன், அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன், அப்புறம் அதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தை நானே பெருசாக்கி அப்செட் ஆகிக்குவேன் இல்லையா? டோன்ட் டூ ஓவர் திங்கிங். உங்கள் மைண்டில் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தால் ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வரவே வராது. டோன்ட் வரி அபவுட் தட். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ பீப்பிள். டோன்ட் உங்களுடைய மூளையை டயர்டாக்காதீங்க. டாக்ஸிக்கான இன்ஃபர்மேஷனை, அன்னெசரி இன்ஃபர்மேஷனை, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். நான் சொன்ன மோஸ்ட் லவுடஸ்ட் ஜெனரேஷன் எவர் இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஜென்சி தான். ஏன்னா உங்களுக்கு தான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது இல்லையா? வாட்ஸ்அப்பை திறந்தா 10 இன்ஃபர்மேஷன் இருக்குது, சோஷியல் மீடியா திறந்தா 100 இன்ஃபர்மேஷன் இருக்குது, டெலிவிஷனுக்கு போனால் 1000 இன்ஃபர்மேஷன் இருக்குது. சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்ஸ்அப் 5 GB அல்லது 10 GB 100 GB ஏதோ ஒன்று வச்சுப்போம். ஒரு 500 GB இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா சிக்கு மட்டுமே 120 130 GB ஒதுக்கி வச்சுருவோம். ஏன்? அதில் தான் எல்லா கம்ப்யூட்டர் ஃபைல்ஸும் ஒர்க் ஆக போகுது, ப்ராசஸ் பண்ண போகுது. அதுக்கப்புறம் டீகோலன் ஒன்று உருவாக்கி அதில் பர்சனல் ஃபைல்ஸு, லுட்டு லுஸ்க்கு, ஃபோட்டோலாம் நம்ம வச்சுக்கிறோம். எதுக்காக சிக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோம்? சி என்னைக்காவது ஃபில் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா அப்போ தான் அந்த ப்ராசஸர் ஒழுங்காக ஒர்க் பண்ணும். 5 GB இருக்கக்கூடிய மூளைக்குள்ள உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா மூளை ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணும். தேவையில்லாத விஷயம் 4 GB ரொம்ப கிடந்துச்சுன்னா அடுத்த ஃபோட்டோவை நீங்கள் எடுக்கிறப்ப மெமரி ஃபுல்லுன்னு காட்டும். தேவையில்லாத விஷயத்தை முதல்ல எலிமினேட் பண்ணுங்க. தேவையான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், டிஸ்ட்ராக்ஷன் வெளியில் போயிடும், கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக் வில் கம் இன்டு பிக்சர். அதுக்கு எந்த ப்ராக்டிஸ் வேணாம். யூ நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் யூ நீட் டு எலிமினேட் இல்லையா? எதுவெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு தெரியும். நம்ம பிடுங்க வேண்டிய ஆணி எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே வாழ்க்கையில் தேவையானது வந்துடும். ஜஸ்ட் பிளக் இட் அவுட். கன்சிஸ்டன்சிலாம் வெளியிலேருந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சி ஏன்னா மூளை எல்லாத்துக்கும் இங்கே ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் போகுது. ஏன்னா இதில் மேலே இன்ட்ரெஸ்ட், அது மேலே இன்ட்ரெஸ்ட், எல்லாத்து மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருங்க. நான் வேணாம்னு சொல்ல, படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. மூளையை பழக்குங்க. நல்ல விஷயத்தை நோக்கி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதை பழக்குங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மூளையை பழக்குங்க. இந்த ஜெனரேஷனுடைய மிக முக்கியமான விஷயம் நான் சொன்னது டிஸ்ட்ராக்ஷன். அப்படி தான் தேர்வு செய்தல் தான் இந்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய அறிவு. நாட் ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அட் ஆல் நாலேஜ் டுடே. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்வேன், இப்போ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த நீங்கள் போனாலுமே வெறும் இன்டெலிஜென்ஸும் உங்களுடைய சக்ஸஸை தீர்மானிக்காது. இன்டர்பிரிட்டேஷன் வில் டிசைட். இன்ஃபர்மேஷன் இப்போ நாலேஜே கிடையாது. இன்ஃபர்மேஷன் தான் நாலேஜ்னா நீங்கள் கூகுளில் ஜெயிக்கவே முடியாது இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ போய் ஏஜிஐ வந்து, ஏஜிஐலேருந்து ஏஎஸ்ஐ வந்து, QAக்கு உலகம் போயிட்டு இருக்கு. நீங்கள் போகிறப்ப யார் என்ன பண்ண போகிறானே தெரியல. த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இன் சம்வேர். ஸோ இதெல்லாத்தையும் இப்போவே பழக்கிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் மண்டையில் ஏற்றாது. முன்னாலாம் எல்லாத்தையும் கண்டதை படித்தவன் பண்டிதன் அவன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தேவையானது மட்டும் வச்சுக்கோங்க. ப்ராசஸரை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக ஒன்று சேர்க்க முடியும். இந்த மேடைக்கு ஏறுவதற்கு முன்னதாக நான் சில விஷயங்களை மனதில் வைத்திருந்தேன். அதெல்லாத்தையும் 8 பக்கம் 10 பக்கம் எழுதி வச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் பேசிய பிறகு நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்பது மனதுக்கு டக்குன்னு மாறுச்சு. ஏன்னா மூளையில் ஸ்பேஸை வச்சிருக்கோம். அது திங்க் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. இந்த பசங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறுப்பா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுது. அவ்வளோதான். டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குன்னா நான் சொன்னதை கொண்டு வந்துருங்க. பாயிண்ட் நம்பர் 1, கம் டு ரொட்டீன். 2வது, போர் அடிக்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்ய பாருங்க. அது நல்ல அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட் மேலே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். 3வது, அது ஹேபிட்டாக மாறப்போ அது டிசிப்ளினாக மாறும். டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு தியரி இருக்கு. யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பி.
நீங்கள் யாராக வர வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. அதான் உண்மை. அப்புறம் எது தீர்மானிக்கும்? You can't decide that what you can be. You can decide what kind of a character you. நீங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும்னு நீங்க தீர்மானிக்கலாம். அந்த கேரக்டர் தான் நீங்க என்னவாகும்னு தீர்மானிக்கும். அவ்வளவுதான். நீங்க தீர்மானிக்கவே முடியாது. நான் என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். நான் இப்படி இருக்கணும், கன்சிஸ்டண்டாக இருக்கணும், என்னுடைய டாஸ்க்கை மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நான் வந்து இப்போ கொஞ்சம் பொறுப்பாக இருப்பதன் வழியாக நான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் நகர முடியும்னு ஒரு கேரக்டர் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அந்த டிசிப்ளின் தான் நீங்கள் யாராக வேண்டும் என்பதை முடிவு செய்யும். இல்லைனா எல்லாருமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்களே. யூ கேன் டிசைட் யுவர் கேரக்டர். அந்த கேரக்டர் வில் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம். ஃபிக்ஸ் யுவர் கேரக்டர். லைஃப்பில் போர் அடிக்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். எல்லா நேரமும் அட்வென்ச்சரஸாக ஒன்று இருக்கணுங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை திருப்தியாக சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா அது அட்வென்ச்சரஸாக இருக்கும். எனக்கு சமீபத்தில் தான் சொன்னாங்க, நீ ஆனால் எத்தனையாவது எபிசோடை டச் பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க. எங்கள் பாஸ் ஸ்டேஜில் பேசிட்டு இருந்தப்போ சொன்னார். அப்போ தான் எனக்கு யோசனையை வச்சோம், இவ்வளோ எபிசோட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர்கள்லாம் சில நேரம் கேட்பாங்க, அது எப்படா வாரம் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு போரே அடிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு தான் அது வாரம், எனக்கு ஒவ்வொன்றும் புதுசு இல்லையா? எனக்கு இது ஒவ்வொன்றும் புதுசு. ஒவ்வொன்றும் ஒரு கல்யாணம் பண்ணுறது மாதிரி, ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது மாதிரி, ஒவ்வொன்றுக்குமான அட்டென்ஷன் வேற, ஒவ்வொன்றுக்குமான கான்சன்ட்ரேஷன் வேற, ஒவ்வொன்றுக்குமான பர்செப்ஷன் வேற. Approach every other day is a new day. This is the first day of your life. இந்த நாளை சிறப்பாக செய்யணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பயம் பற்றி நிறைய பேர் பேசுறீங்க. முதல்ல பயப்படாதீங்க. எந்த விஷயத்துக்கு பயப்படாதீங்க. நாளை என்னவாகும் என்று பயப்படாதீர்கள். ஏன்னா இன்றைய நீங்கள் சரியாக செய்து விட்டால் நாளை சரியாகிவிடும். ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று, கடந்த காலத்துடைய தவறுகளுக்காக தொடர்ச்சியாக ரெக்ரெட் பண்ணிகிட்டே இருக்காது. இட் ஜஸ்ட் ஹேப்பன் and everybody made mistakes. நான் 6ஆம் கிளாஸில் இப்படி பண்ணியிருந்தால், 7ஆம் கிளாஸில் அப்படி செய்திருந்தால், 9ஆம் கிளாஸில் சரோஜா டீச்சர் சொல்வதை கேட்டிருந்தால், அதெல்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா? அஃப்கோர்ஸ் அந்த தப்பை நீங்கள் திரும்ப செய்யக்கூடாது. ஒரு தவறை நீங்கள் செய்து கொண்டு அதை புரிந்து கொண்டு விட்டாலே அடுத்த முறை இந்த தவறை செய்யக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து விடும். அதில் கவனமாக இருங்க. ஆனால் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை செஞ்சுட்டேன். நோ, டோன்ட் வரி அபவுட் தட். நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தர் பாஸ்ட். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே பணக்காரர் கிடையாது. அவ்வளோதான், அந்த நேரம் முடிந்து விட்டது. அதிலிருந்து நீங்கள் கிடைத்த பாடத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். ரெண்டாவது, நாளைக்கு என்ன ஆகுமோ பயப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை மிக சரியாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாளைக்கு சரியான விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான். உங்கள் நாளையை இன்றைக்கு தான் சரி செய்ய முடியுமே ஒழிய நாளைக்கு சரி செய்யவே முடியாது. உங்கள் நாளை என்பது இன்று சரியாகும். ரைட்டு தானே? இன்னைக்கு நான் நாளைக்கு இங்கே வந்து பேசணும் அப்படின்னா நேற்று நான் சரியாக இருக்கணும். நான் நேற்று சரியாக இருந்தேன்னா இன்றைக்கி நாள் சரியாயிடும். யூ டோன்ட் வரி, இதாகுமோ. கற்பனை தான் மனிதனுடைய மிகப்பெரிய பயமே. எஸ்பெஷலி இன் திஸ் ஏஜ் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம காதில் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்னென்னு கேட்டால், இந்த உலகம் ரொம்ப போட்டிகள் நிறைந்தது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதுவும் பொம்பளை பிள்ளையாக இருக்கிற நீ கிடைக்கிறது கஷ்டம். நம்ம அத்தமாருங்களாம் சில பேர்லாம் சொல்லி நம்ம மண்டையெல்லாம் ஏற்றியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே, இதில் ஜென்டல் டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் ஈஸி, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இஃப் யூ ஹேவ் த கியூரியாசிட்டி, சின்சியாரிட்டி, ஹாப்பினஸ் அண்ட் அந்த ரொட்டீன், ஆட்டோமேட்டிக்கலி எல்லாருக்கும் லைஃப் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தான் தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டோன்ட் ஓவர் திங்க். நாளை என்ன ஆகுமோ என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். தோனியை பற்றி சொல்கிறப்போ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிரிக்கெட்டர் என்கிட்ட சொன்னார், பேட் கட்டுறதை பற்றி மட்டும்தான் அவர் கவனிப்பாராம். ஷூலேஸ் கட்டுறப்ப ஷூலேஸை கட்டுறதை பற்றி மட்டும்தான் அவர் யோசிப்பாராம். கிரவுண்டுக்குள்ளே வரப்போ எல்லாரும் கத்துவாங்க இல்லையா? உலகத்திலேயே ஒரு பிளேயர் சிக்ஸர் அடித்தா கைத்தட்டுறது போக, ஒரு பிளேயர் கிரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கே ஆடிட்டோரியமே எந்திரிச்சு நின்று, கிரவுண்டே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறது தோனிக்கு தான். தோனி சிம்பிளி கான்சன்ட்ரேட் ஆன் மூவிங் டுவர்ட்ஸ் பிச்சா. வேறு எதையுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டார். இல்லை கையை ஆட்டுறது பார்த்துருக்கீங்களா? தோனி ஒன்றுமே இருக்காது. ஈ ஜஸ்ட் வாக் டுவர்ட்ஸ் த பிச். போய் இந்த பால் எப்படி ஃபேஸ் பண்ணும், அந்த பால் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணும். ஒரு ஓவருக்கு பிளான் சொல்லவே மாட்டாரா, இந்த பால் எப்படி போட, அவ்வளோதான். டோன்ட் வரி அபவுட் த செகண்ட் பால். மொதல் பால் எப்படி போடணும், ரெண்டாவது பால் யாக்கர் போடணும், மூணாவது பால் ஷார்ட் பிச் போடணும், அதெல்லாம் யோசிக்காத. இந்த பால் என்ன பண்ணுன்னு பாரு, இந்த நிமிடம் என்ன பண்ணு பாருங்க, இந்த நேரம் என்ன செய்யணும் பாருங்க. ஏன்னா நிறைய விஷயத்தை யோசிக்கணும், நிறைய பிரச்சனை யோசிப்பீங்க. கற்பனைகள் உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்காதீர்கள். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுடைய மென்டல் ஹெல்த் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் திஸ் ஏஜ், எஸ்பெஷலி when you want to concentrate more on your studies and other good things. மென்டல் வெல்பீயிங் தான் இப்போ பெரிய ப்ராப்ளம். ஏன்னா டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ளட்டடாக மண்டைக்குள்ளே போகுதா. 10 மதாதுக்கு ஆளாளுக்கு வந்து சொன்னாங்களே, இவங்க சொன்னாங்களே, ஒருத்தர் கவனிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக கூச்சமாக இருக்கிறது. நம்ம படித்தோம்னா பக்கத்தில் 2 கேரக்டர் உட்காந்துப்பாங்க, நல்லா படிக்கிறியா அப்படி. ராத்திரி 11 மணிக்கு அப்பா பணியை நான் போட்டுக்கிட்டு, அம்மா பக்கத்தில் இந்த பக்கம் உட்காந்துட்டு காஃபி வச்சுக்கிட்டு நல்லா படிப்பா அப்படின்னு குறுன்னு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்குறாங்களா? பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க? நீங்கள் தானே படிக்கிறீங்க, 9ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ, எதுக்கு அப்படி உட்காந்துருக்காங்க? பேசாமல் அவங்க தூங்கலாம்ல? இல்லை, உங்கள் வெற்றி என்பது உங்கள் வெற்றி இல்லை, அது அவர்களின் நீண்டகால கனவு.
நான் பண்ண முடியாத எல்லாத்தையும் என் மக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தந்தையின் பெரும் கனவு அவரை 11 மணி வரை உங்கள் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறது. எனக்கு கிடைக்காத எல்லாமும் என்னுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அம்மாவின் ஆசை கனவு அவங்க உங்களை விடிய விடிய உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு. நான் வாழ்க்கையில பார்க்காத எல்லா ஆனந்தத்தையும் என்னுடைய மகள் பார்த்து அந்த பதவியிலே வந்து உட்கார வேண்டும் என்று அவங்க விஷுவலைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த உலகத்தை நோக்கி பயணிக்கிற பயணம் இந்த பயணம். You need to understand what kind of life that you guys are leading. You should know that. It is not just your life. இன்னைக்கு 10ஆம் கிளாஸ்லேயே 12ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருக்கீங்கன்னா ப்ரீகேஜிக்கு அப்புறம் எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10, 12ன்னு போறீங்கல்ல. இத்தனை ஆண்டு காலமும் இவர்கள் உங்களுடைய ட்ரீமை என்ஹான்ஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் வீட்டு பிரச்சனைகளால் படிக்க முடியாத உங்க அப்பா, நான் விட்டுட்ட மாதிரி என் பிள்ளையை விட்டுறக்கூடாதான்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து வாசல் நின்று உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா, பிள்ளை என்ன செய்யும் அப்படின்ட்டு. பிள்ளை போய் அதிகாரத்தில் உட்காரும் என்ற ஒரு தந்தையின் கனவும் அந்த கற்பனை தான் உங்களுடைய படிப்பு. Education is the only opportunity for you people to reciprocate to the society and the family those who are working for you. உங்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டிய நன்றி கடன் ஒன்று இருக்கிறதுனால் அது கல்வியின் வழியாக மட்டுமே சாத்தியப்படும். எத்தனை இடங்களில் பட்ட அவமானங்களை என் மகள் துடைப்பால் என்ற நம்பிக்கையோடு ஒரு தந்தை தொடர்ச்சியாக அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு போர் அடிக்கவே இல்லை. தெரியுதா? போர் அடிக்குது, கன்சிஸ்டன்சி இருக்கு. அப்பா கன்சிஸ்டன்சி என்னைக்காவது விட்டாரா? எத்தனை அப்பாவை பார்த்துருக்கீங்க வீட்டில்? என்னைக்காவது ஒரு அப்பா கன்சிஸ்டன்சி விட்டுருக்காரு? அப்பா உடம்புக்கு முடியல, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிக்கோ. அப்பா விட்டுருக்காரா கன்சிஸ்டன்சியை? அதே 5 மணிக்கு எந்திரிக்கிறார், 6 மணிக்கு ரெடி ஆகிறாரு, 7 மணிக்கு கூட நிற்கிறாரு, 8 மணிக்கு வீட்டு வேலையை முடிக்கிறாரு, 9 மணிக்கு ஆஃபீஸுக்கோ கடைக்கோ போறாரு, மத்தியானம் சாப்பாடு கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, சாயந்தரம் 7, 8 மணிக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் உங்க கூட உட்காந்துருக்காரு. 10 மணிக்கு 1/2 மணி நேரம் அதிகபட்சம் டிவியை பார்த்துட்டு பாதி வீருக்கு சாப்பிட்டுட்டு படுத்து கிடந்து மறுபடியும் அந்த 5 மணிக்கு எந்திரிக்காரு. நீங்க பார்த்த காலத்துலேருந்தே தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா ஒரு அப்பா அப்படி செய்ய போய் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. The consistency comes from your father. அவருக்கு போர் அடிச்சதா? சொல்லேலே போர் அடிக்குது எனக்கு இந்த லைஃப். யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு ஆள் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு போய் 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு போய், ஏன் இந்த போர் அடிக்கிற கன்சிஸ்டன்சி அவர் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்னன்னா, அவர் நினைச்ச விஷயத்தை அவரால் செய்ய முடியல. என் மகளுக்கும் இதே மாதிரி போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வேண்டாப்பா, அவர் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்துருக்காருல, அந்த மனுஷனுக்கும் சேர்த்து படிங்க. அதுக்கு பேர் தான் படிப்பு, இல்லையா? படிப்பு தான் இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. டோன்ட் கன்ஃபியூஸ், டோன்ட் ஓவர் திங்க் எனிதிங். கற்பனைகள் பிரச்சனைகளை பெரிதாக்காதீர்கள். இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமானது உங்களுக்கு உங்களுடைய லுக்ஸை பற்றியோ உங்களுடைய அழகை வைத்து பேசக்கூடிய சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸை பற்றியோ எல்லாம் கவலையே படாதீங்க. அறிவு தான் நீங்கள் கேரி பண்ண வேண்டிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட் எவர். அறிவு தான் உலகச்சிறந்த ஆகச்சிறந்த அழகு, பெரும் பேரழகு. கார்ல கூலர்ஸ் போட்டுட்டு கார் ஓட்டிட்டு போற பெண்களை எல்லாம் இப்ப பாக்குறப்பலாம் எனக்கு அந்த மிடுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. என் மனைவி என்கிட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படிச்ச பொண்ணு கார்ல கூலர்ஸ் போட்டுட்டு காரை டிரைவ் பண்ணிட்டு அப்படி போகும். ஐயோ, ஆளுமைதான் பெண்ணின் மிகச்சிறந்த அழகு, அதிகாரம் தான் பெண்ணின் மிகச்சிறந்த அழகு. பவர் இஸ் பியூட்டிஃபுல். அவர் சொன்னார்ல, கலெக்டர் வந்தார்னா கடைசி வரைக்கும் எல்லாரும் காத்துதான் இருக்கணும். நீங்க யாரு, எந்த ஊரு, எங்கேருந்து வந்தீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. டாக்டர் அம்மா வர்றாங்க, கலெக்டர் அம்மா வர்றாங்கன்னா அதுக்கான மரியாதை தானா வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ கைஸ், இட் இஸ் a dream of a society, dream of a family. குடும்பங்கள் மட்டும் கிடையாது, அரசுகள் உள்பட. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் எல்லா அரசுகளும் எல்லா காலகட்டத்திலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன்? படிச்சு தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம், படிச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடைச்சிருக்கோம், படிச்சு தான் பெண்கள் பெரிய அளவுக்கு வெளியில் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய டேபு கல்ச்சர் எல்லாத்தையும் அடைச்சு ஒடிச்சு எல்லாத்தையும் வெளியிருந்தாங்களோ உங்கள் அத்தைகளும் பெரியம்மாக்களும் சித்திமார்களும் அக்காக்களும். அவங்க போன உயரத்தை தாண்டி போக வேண்டிய இடம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. திங்க் அபௌட் தட். பவர் இஸ் பியூட்டிஃபுல், பவர் இஸ் ரிச். அதுதான் அழகு, அதுதான் கம்பீரம். நீங்கள் என்ன வேணாலும் மேடையில் உட்காந்தெல்லாம் பேசிடலாம். உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர் முன்னால் போய் உட்காந்திங்கன்னா நாக்கை நீட்டுங்கன்னா நீட்டணும், தொண்டையை நல்லா திறந்து காட்டுங்கன்னா காட்டணும், குப்பரைப்படு ஊசி போடணும் குப்பரை படுக்கணும். நாட் ஜஸ்ட் டாக்டர், கம் டு ஆல் த பவர்ஸ். கலெக்டர் வாங்க, ஏதோ வாங்க, ஆளுமையோடு இருங்க. எப்போதுமே இந்த உலகம் உங்களை எந்த பிராக்கெட்டுக்குள்ள வளைச்சு போட பார்க்கறதுக்குள்ள போகவே போகாது. அழகோ, உங்கள் லுக்ஸோ, உங்களுடைய ரிச்னஸோ இங்கே விஷயமே கிடையாது. நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய பேரழகு உங்கள் அறிவு மட்டும்தான், உங்கள் ஆளுமை தான், உங்கள் அதிகாரம் தான் உங்களை பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். Be a powerful movement and be reciprocate to this society. கற்பனைகள் பிரச்சனைகளை பெரிதாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. Don't overthink too much.
When your task is bigger than your problem, automatically you will concentrate more on the task and you don't have a problem for sake. கற்பனை தான் மனுஷனுடைய பெரிய பிரச்சனை. தேவையில்லாமல் கற்பனை பண்ணாதீங்க. தேவையில்லாமல் கற்பனைனா தேவையில்லாத விஷயத்தை கன்சியூம் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை கன்சியூம் பண்ணிங்கன்னா மைண்டு ப்ராசஸ் பண்ணி 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 டயர்டாக்கிடும். ரிலாக்ஸாக இருங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறோம், தேவையில்லாத விஷயத்தை கன்சியூம் பண்ணுறோம். ஜான் கதை ஒன்று இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை. அது வெளிநாட்டில் நடந்த ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம், பட் ஐ லைக் தட் ஸ்டோரி. நம்ம லைஃப் எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு பஸ் கண்டக்டர் இருந்தார். ஒரு 12B ஒரு பஸ்ஸுன்னு வச்சுப்போமே. எங்கள் சென்னையில் வந்து 12B வந்து பிரபலமான ஒரு பஸ். அதில் வந்து ஒரு கண்டக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். ஒரு டிக்கெட்னு கேட்டு வரும், இல்லை வரிசையாக டிக்கெட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு 6 feet உயரமுள்ள ஒரு கேரக்டர் அந்த பஸ்லேயே இப்படி குறிஞ்சிக்கிட்டு நிற்பாப்பில். ஆள் பார்த்தா ஸ்டவுட்டாக ஸ்ட்ராங்கான பாடி வேறு. அவர் பேர் ஜான். ஒவ்வொரு முறையும் இவர் அந்த ஜானை பார்த்தோன்னே இவருக்கு வந்து என்னோட அப்படின்னு, ஏன்னா அவர் டிக்கெட்டே எடுக்க மாட்டார். இவர் டிக்கெட்னு சொல்லிட்டு இருக்க மைண்டு முழுக்க ஜான் டிக்கெட் எடுப்பானாங்கிற எண்ணம் தான் இருக்கும். கடைசியாக ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் போய் ஜான்ட்ட வந்து டிக்கெட் அப்படின்னு கேட்பார். அவர் உடனே பாக்கெட்டில் அப்படி கை வச்சு அப்படிம்பாரு. அவனா இவனுக்கு அப்படியே கோவம் வரும். ஏன் நீ டிக்கெட் எடுக்க மாட்டியான்னு மூக்கிலே குத்தணும்னு ஆசை. பார்த்தா சரி அடுத்த நாள் கொஞ்சம் அதட்டி கேட்பாரு, டிக்கெட் அப்படின்னா அவர் சிரிச்சுட்டே அடிப்பார். இவருக்கு ஆத்திரம் தாங்கலை. ஏன்னா 6 அடி உயரம் இருக்கவன் அடித்தா திருப்பி அடிப்பான், நம்மளால் எப்படி தாங்கிக்க முடியும். மைண்டு முழுக்க ஜான். 50 பேர் பஸ்ஸில் இருக்காங்க, 50 பேருக்கு டிக்கெட் போடுறப்பெல்லாம் மைண்டு முழுக்க ஜான் தான் இருக்குது. ஜான் டிக்கெட் எடுப்பானா, ஜான் மட்டும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், ஜான் மட்டும் டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்னை அடிச்சு போட்டுவானா நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு வெறியாகிறான். வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட ஜானை பற்றி தான் பேசுகிறான், சொந்தக்காரன் ஜானை பற்றி பேசுகிறான். சோறு திங்கெல்லாம் 4வது இட்லியில் பட்டார்னு எடுத்து தட்டை அடிக்கிறான். ஏன்னா ஜானை நினச்சி கடுப்பாக இருக்குங்கிறான். ஜான் வீட்டில் பேசாமல் தூங்குறான். ஜான் ஒரு லெவலுக்கு மேலே மென்டலி ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஜானை வெளுக்கணும்டா. இந்த ஜானை வெளுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், பாடி ஏற்றணும். முதல்ல அவன் என்னை அடிப்பான். நான் டிக்கெட்டு கேட்டு நான் எடுக்கலைன்னு அவன் சொன்ன உடனே நம்ம அடிச்சிருவோம். அவனை அடித்தோடனே ஜான் நம்மளை கேட்பான். கற்பனை இதெல்லாம். ஜான் நம்மளை கேட்பான், உடனே நம்ம ஒரு அடி அடிப்போம். ஜான் அடித்தோடனே திரும்ப அடித்தோடனே ஜான் நிலகுப்புற கீழே விழணும். பஸ்ஸில் எல்லாரும் பார்க்கணும், ஜான் கழுத்தை வச்சு நான் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் லீவ் போடுறாப்புல. ஜிம்முக்கு போகிறாப்புல. முட்டை கறியெல்லாம் தின்னு ஒட்டம்பை ஏற்றி பைத்தியமாகி கிட்டத்தட்ட ஒரு பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. நீ ஜானை கட்டிக்கிட்டு அழு அப்படின்ட்டு. பிள்ளைங்கிட்டலாம் தம்பி ஜான் அடிக்கணுண்டான்னு பலு தூக்கும் போது கூட ஜான்னு தான் பலு தூக்கியிருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு 4 மாதம் கழிச்சு தலைவர் டியூட்டியில் ரீஜாயின் பண்ணுறாப்புல. செத்தான்டா அன்னைக்கு ஜான். ஆனால் இன்னைக்கு ஜான் அடித்தா திரும்ப என்னால் அடிக்க முடியும். இன்னைக்கு என்னை பார்த்தோன்னே ஜான் பாய்ந்துருவான். கவலையே பிள்ளை. பாதி பஸ்லேயே தான் டிக்கெட்டே போகிறான். ஏன்னா இப்போ ஜான்கிட்ட போய் டிக்கெட் கேட்கணும். அவருக்கு அதுதான் அது 4 மாதம் வெறி. பொண்டாட்டி போச்சு, பிள்ளைங்க போச்சு, பைத்தியம் தாங்க ஊருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் மண்டையில் ஜான் ஓடுது. சும்மா யாராவது ஒரு ஜான்னா கூட ஜான் ஞாபகம் வருது. அந்த அளவு ஜான் மண்டையில் இருக்கார். போய் கடை 4 பேர்ட்ட ஃபார்மாலிட்டி டிக்கெட் நேராக போய்ட்டு ஜான் டிக்கெட் அப்படின்னு இருக்கார். ஒன்று ஜான் வழக்கம் போல அப்படின்னு இருக்காரு. உடனே டாக்குன்னு சட்டையை பிடிச்சி கோத்துட்டாப்புல ஜான். ஏன்னா இப்போ நம்ம பாடியெல்லாம் ஏற்றி வச்சுக்கோமா இல்லையா. என்னடா நினச்சிட்டு இருக்கேன், டிக்கெட் எடுக்க சொன்னால் பாக்கெட்டில் கை வச்சு சிரிக்கிற அப்படின்னு. அப்போ தான் ஜான் சொல்லிக்கான், சார் சட்டையிலேருந்து கையெடுங்க சார் சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குது சார், நீங்கள் எப்போதும் வந்து கேட்குறப்ப நான் இப்படி சொல்லுவேன், பஸ் பாஸ் இருக்குன்னு தான் சார் நான் சொன்னேன். அட சண்டால பாவி, பஸ் பாஸ்ன்னு சொல்லி தொலைஞ்சிருந்தா இந்த 4 மாதம் நான் கற்பனையே பண்ணியிருக்க மாட்டேன் நான். அவன் சிம்பிளாக ஜான் ஹம்பிளான ஆள். அவன் பாக்கெட்டில் கை வச்சு அப்படி சொன்னது என்னன்னா, பஸ் பாஸ் இருக்குது சார். அப்போல்லாம் பஸ் பாஸ் இருக்கும், முன்னெல்லாம் பஸ் பாஸ் இருக்கும், சும்மா எடுத்து காட்டுவாங்க. சில பேர் ரெகுலராக ஃபேஸை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு அந்த ஃபார்மெட்டு. அப்போ நாளே கேட்டிருக்கலாம், ஏப்பா நீ டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு ஹம்பிளாக கேட்டிருக்கலாம். கொஞ்சம் பயமாக இருந்தால் கூட, தம்பி என்ன டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறீங்கப்பா, எல்லாரும் எடுக்கிறாங்களப்பான்னு சொல்லிக்கலாம். ஜான் நாளே சொல்லியிருப்பார், அட என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜான் இவர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பொண்டாட்டி வீட்டிலே இருந்திருக்கும், கரிசோர்லாம் வேஸ்ட்டாக இருக்காது, பிள்ளைங்கிட்ட நல்ல மாதிரி இருந்திருக்கலாம். கைஸ் இப்படி மனசுக்குள்ளே போட்டு பல விஷயத்தை நம்மலாம் வச்சுருக்கோம். கன்சிஸ்டன்சியும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு இது ஒரு காரணம். ஸ்பீக் அவுட். எல்லாரையும் நம்ப முடியாதான் எனக்கு தெரியும், ஆனால் ஒரு வார்த்தை உண்டு, எல்லோரையும் நம்புவது ஆபத்து, யாரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்பதற்கென்று நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள், டீச்சர்களை வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அல்ப விஷயமா இருக்கும், நமக்கு அது பெருசாக இருக்கும், பூதாகரப்படுத்தியிருப்போம். அதே 3வது நபரை இதை அணுகுகிற போது மிக எளிதாக உங்களுக்கு தீர்வு சொல்லிவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பயந்து கிடக்கக்கூடிய காரியங்கள் அற்பமான விஷயங்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அடுத்தவரால் அதை எளிதாக சொல்லிவிட முடியும். ஸ்பீக் அவுட். ஆக்சுவலாக இப்போ அதுதான் ப்ராப்ளம். யாராவது என்ன கவனிச்சாலே உற்று நோக்கினாலே வியர்டாக இருக்குன்னு சொல்றீங்களா, யூ கைஸ் வாண்டட் டு பி சோ லோன்லி அலோன். நோ, இந்த சமூகத்துடைய ஒரு ஆறாக இருங்க. மானிட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு சொல்கிறான். நண்பர்களோடு பேசுங்க. நம்பிக்கை இல்லைன்னா மனிதர்களோடு எல்லாத்தையும் ஏஐட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐ எம் ஃபீலிங் டிப்ரெஸ்ட், கூகுள் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு நான் சொல்லிடும், உனக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கொண்டு இழுத்து போயிட்டு மூளையில் ரத்த அடப்பு இருக்குங்கிற இடத்துக்கு கொண்டாந்து உங்களை நிறுத்திட்டு
நெஞ்சு வலியோ வயிற்று வலியோட போனவன நெஞ்சு வலியோட திரும்பி அமுக்கும். சரி தொலைன்னு ChatGPT போனோம்னா ChatGPT 100 கேள்வி கேட்கும். நானே ஒரு கேள்வியோட தான் நான் வந்தேன், என்ன ஏன்டா 4 கேள்வி 10 கேள்வியும் கேட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. நம்பிக்கையான மனிதர்களோடு பேசுவதற்கு தயாராக இருங்கள். அதுதான் உங்களுக்கான growth மைண்ட் செட். உள்ள லேசாக அரிச்சுக்கிட்டே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த வயசில் பெரிய பிரச்சனை, இந்திய பொருளாதாரமெல்லாம் பிரச்சனையாக இருக்க போது நமக்கு ஆக்சுவலாக சின்ன பிரச்சனை தான் ரொம்ப அரிக்கும். காலில் ஒரு கல் இடிச்சிட்டா கூட பெருசாக வலி தெரியாது, அப்படியே உதறுவோம். ஏன்னா அடிபட்டுக்கு நமக்கு தெரியும், கவனமாக இருந்துருவோம். ஷூக்குள்ளே சின்னதாக ஒரு சின்ன கல் மாட்டுச்சுன்னு வச்சுங்களேன், செத்தம். அதுவும் லேசெல்லாம் கட்டிதுன்னா கதை முடிஞ்சு. அப்படியே அப்படியே இருக்கும், ஏன்டா இவன் நெளிகிறான் இருக்கும். சின்ன விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருக்கும், தூக்கி வீசுங்க, பயப்படாதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ரெக்ரெட்ஸை பற்றி கவலையப்படாதீங்க. தவறுகளா பயம் இருக்கா சொல்லுங்க, அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணன் போய் அப்பாட்ட சொல்லுவான். அண்ணன்களை போல ஒரு அற்புதமான ரகசிய தோழன் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவன் உங்கள்கிட்ட தான் அப்படி பேசுவான். உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்ககிட்ட தான் அப்படி பேசுவான். They are the protectors. He is your second father. You can talk to them. நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வெளியிலிருந்து பார்க்கிற போது இந்த பிரச்சனை மிக அற்பமானதாக தெரியும். அது ஜான் விஷயமாக இருக்கலாம், சப்பையா இருக்கும், பஸ் பாஸ் மேட்டரா இருக்கும். நீங்கள் ஆஹா ஓஹோ என்று கற்பனையிலேயே பிரச்சனையாக்கி வச்சிருப்பீங்களா? பிரச்சனை என்பது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்று நினைச்சுக்கிட்டே பிரச்சனையை உண்டாக்கி இருக்கதான் பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை. எல்லாமே சால்வபிள் தான். இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதான். அற்ப காரணங்களுக்காக மனதில் அதை தேங்கி வைத்துக் கொண்டே இருந்தால் நீங்கள் எதற்காக நேரம் ஒதுக்க வேண்டுமோ அதற்காக உங்களால் நேரம் ஒதுக்க முடியாத அபாக்கியமான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ஸ்பீக் அவுட். என்ன பிரச்சனைனா, கம்யூனிகேஷனே உலகத்தில் இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததே கிடையாது. த ஃபாஸ்டஸ்ட் திங். அடுத்தது குவாண்டம் ப்ளஸ் ஏங்கிற ஒரு கான்செப்ட் வரப்போகுது. குவாண்டம் ப்ராசஸிங்கில் ஏஐ இன்டர்கிரேஷனோட வந்துச்சுன்னா செப்ட்ரில்லியன் வருடங்கள் இந்த பிரபஞ்சமே அவ்வளோ பெருசு கிடையாது, அவ்வளோ வேகத்தில் இன்ஃபர்மேஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணுறத உலகத்தில் கொட்டி கொடுக்கக்கூடிய அவ்வளவு தகவலையும் குவாண்டம் ப்ராசஸர் வழியாக ஏஐ வழியாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அது என்ன மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறான். இங்கிருந்து உட்காந்துக்கிட்டே இந்த நிமிஷம் நான் பேசுகிறத உலகத்தின் எந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். கம்யூனிகேஷன் ஒரு மெயில் வழியாக எல்லாத்தையும் சொல்லிடலாம். கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் வழியாக, வாய்ஸ் நோட் வழியாக, வீடியோ கால் வழியாக எல்லாம் பண்ணிடலாம். கம்யூனிகேஷன் இஸ் an order of this day. ஆனால் நமக்குள்ள கம்யூனிகேஷனே கிடையாது. எவ்ரிபடி இஸ் in separate islands. எவ்ரி வாண்ட் டு ஹோல்ட் their secrets. அப்படின்னா மொக்க சீக்ரெட் அது ஒன்றும் இருக்காது. வசந்த் பார்த்து சிரிச்சாண்டி, இது ஒரு சீக்ரெட்டா அது? அப்புறம் ஏன் பல விஷயத்தை நீங்கள் வெளியில் பேசுறதுனா எல்லாத்தையும் அவமானமாக நினைக்கிறீர்களோ? சில நேரங்களில் சில பேர் சிச்சுவேஷன் ரியாக்ஷன்ஸ் அவங்க கேரக்டராக நினைக்காது. உங்கள் சித்தப்பா ஒருவர் திடீரென்று ஏதோ ஒரு நாளில் கோபமாக பேசினால் அதுதான் அவருடைய கேரக்டர் என்று நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. எல்லாவற்றையும் அவமானமாக சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. லெட் அவுட். உங்கள் உரிமைக்காக பேசுங்கள். அம்மாவிடம் பேசுங்கள். முதல்ல ஒத்துக்க, அவங்க அப்படி தாண்டி பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க, அது ஏன் நோய்ங்குதுன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் ஏற்றுக்குங்க, பொறுத்துக்குங்கன்னு சொல்ல. ஸ்பீக் அவுட். டாக்ஸிக்காக ஒன்றா பேசாதீங்க. காசிப் பேசுறது டாக்ஸிக் திங்ஸ். இன்னும் ஏற்கனவே மனசில் 1008 பிரச்சனை இருக்குது, இல்லை 10வது ஊராம்ட்டு குப்பையில் இதுக்கு நம்ம கொட்டிக்கணும். யோசிச்சு பாருங்கள். உங்கள் குப்பை தொட்டியை குப்புற கவிழ்த்து வையுங்கள். அதில் தேவையான விஷயங்களை மட்டும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா? பாயிண்ட் நம்பர் 1, டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த கீவேர்ட் ஆஃப் திஸ் ஈரா. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் தான். இஃப் யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த டிஸ்ட்ராக்ஷன் will distract you. டிஸ்ட்ராக்ஷன் ஏன் வருகிறது? உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். உங்கள் இலக்கு உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை விட பெரிதாக இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 3வது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னால் கொட்டி கிடக்கிற போது எதிர்காலத்திற்கு நல்ல விஷயம் எதுவும் அதை தேர்வு செய்யக்கூடிய ப்ரையாரிட்டைசேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். 4வது முக்கியமான விஷயம், கம் டு ரொட்டீன். ரொட்டீன் will become a habit. போரான விஷயத்தை திரும்ப செய்யறதுக்கான மனப்போக்கை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் growth மைண்ட் செட்டை குறுக்கும். அதுலேருந்து நீங்கள் டிசிப்ளினுக்கு வருவீங்க. டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்ஸஸை கொடுத்துரும். 5வது முக்கியமான விஷயம், எதற்காக நேரம் செலவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள். அன்னெசரியாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் மூளையை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், மூளை டயர்டாயிடும். தேவையான விஷயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத விஷயங்களை வெளியே தள்ளுங்கள். 6வது, எல்லா கல்லுக்குள்ளும் மலைக்குள்ளும் ஒரு சிலை இருக்கிறது. தேவையான பகுதிகளை எலிமினேட் பண்ணிட்டோம்னா உள்ளிருந்து சிலை கிடைக்கும். நீங்களும் சிலைதான், நானும் சிலைதான், யாரும் சிலைதான். தேவையான விஷயத்தை வெளியே கொண்டு வரலைன்னா கடைசி வரைக்கும் கல்லு தான். 7வது, ஸ்பீக் அவுட். மனதில் இருப்பதை வெளிப்படையாக அடுத்தவிடம் பேசக்கூடிய நம்பிக்கைக்குரிய நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது அம்மா அப்பாவிடம் பேசுவதற்கு தயங்காதீர்கள். அல்லது அண்ணன் தம்பிகளோடு உறவாடுங்கள். உங்களுக்கு நெருக்கமான ஒரு டீச்சர்கிட்ட போய் இதை சொல்லுங்க. 8வது, மனதளவிலேயே கற்பனை செய்து கொண்டு பிரச்சனைகளை பெரிதாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். 9வது, உங்களுடைய அழகு சார்ந்து உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த பிராக்கெட்டுக்குள்ளேயும் எந்த அரசியலுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாதீர்கள், குழம்பிக்கொள்ளாதீர்கள். அறிவுதான் அழகு, ஆளுமைதான் அழகு. பவர் இஸ் பியூட்டிஃபுல் எவர் இன் திஸ் வேர்ல்ட். 10வது, வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கணும் இல்லையா? வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு உழைப்பு கொடுக்கணும். If you don't construct your future, someone will give it to you and you have to live in that. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல கூடிய மகிழ்ச்சி இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். செம்ம.
அதான் சொல்லலை, ஆகஸ்ட் மாதமே பொதுவாக நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். ஐ வாஸ் இன் அப்ராட் ஃபார் 5 days. அது வந்ததுலேருந்து இன்டர்வியூ, அதுவும் சம்மந்தம் இல்லாத இன்டர்வியூ. ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு இன்டர்வியூ, இன்னொரு பக்கம் குவாண்டமை பற்றி ஒரு இன்டர்வியூ, இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு இன்டர்வியூ. அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பிஸ்னஸ் கம்பெனிஸில் ஸ்பீச்சஸ்ஸு, அடுத்து வந்து ஸ்கூலு, இப்போ அதுக்கடுத்து போகிறேன் நாளைக்கு, இப்படி போயிட்டே இருக்கு. நீங்களாம் கூட சௌரியமாக தான் உட்காந்துருக்கீங்க இல்லையா? நான் 1 மணி நேரமாக நின்றுட்டு தான் இருக்கேன். நீயானாலாம் 16-17 மணி நேரம் நிற்கணும். அது முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அங்கிருந்தே கார் எடுத்துகிட்டு நேராக திருச்சியில் போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே அப்படியே பற்றிக்கிட்டு வரும் பாருங்க, ஒரு தீ எரியும் பாருங்க, அப்படி இருக்கும். கால் வலி இருக்காது, தொண்டை வலி இருக்காது, ஐயோ ப்ரிப்பரே பண்ணலையே, ஒன்றும் தோணாது, அடிச்சு பட்டே கிளப்போம், அப்படி இருக்கும். நான் சின்ன வயசில் பேச்சு போட்டி போகிறப்ப எங்கள் அரங்கசாமியை சொல்லுவார், டேய் நீ விவேகானந்தர்ரா, ஏறி அட்ரா அப்படிம்பார். அப்படி வரும் ஒரு வேகம். அன்னைக்கு நான் பிடிச்சதை செஞ்சேன், இன்னைக்கு நான் பிடிச்சதை செய்கிறேன். ஐ எம் ஹாப்பி. That is why I am delivering. You have to do whatever you like to do in the future. Construct your own world, guys. அது ஒரு பியூட்டிஃபுல். அது நீங்கள் வச்சாதான் சட்டம், அது உங்கள் உலகம். அதோட ஏஸ்தட்டிக்ஸை நீங்கள் டிசைட் பண்ணுங்க, அதோடைய மொராலிட்டிஸை நீங்கள் டிசைட் பண்ணுங்க, அதோட ஃபிலாசபி நீங்கள் டிசைட் பண்ணுங்க. கால் வலிக்காது, கண் எரியாது, மனசு கணக்காது, எவ்வளவு கவலை இருந்தாலும் அதெல்லாத்தையும் விட்டு ஓடுன்னு அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். பிடித்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குரிய பேரானந்தத்தை உணர்ந்தவர்கள் சின்ன சின்ன தடைகளை தடைகளாகவே பார்க்க மாட்டீர்கள். 10வது நான் சொன்ன பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு எடுத்து ஓடிட்டே இருங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபியூச்சர் அஸ் யூ விஷ். அதர்வைஸ் ஒருத்தன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவான், அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழணும். வேண்டாம் வருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்போவே நமக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டிருக்கேன். 10 பாயிண்ட்ல ஒரு 4 பாயிண்ட் உங்ககிட்ட போய் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.